அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக்கெட் நியூஸ் சேனலில் இன்றைக்கான ஐபிஎல் 68th மேட்ச் ஆர்சிபி vs சிஎஸ்கே ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. பெங்களூர் நைட் 7:30 நடக்குது. இந்த மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாஸ்ட் 3 டேஸாக போடல ப்ரெடிக்ஷன், டீம் லெவல் சொல்லலை. என்ன அப்படி காரணம்னா டிசி vs எல்எஸ்ஜியில் வந்து அந்த மேட்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலை. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆக்சுவலாக என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பிரகாரம் 17 பிளேயர்ஸோ 18 பிளேயர்ஸோ வந்திருந்தாங்க. ஸோ நல்லா விளாட்றதா. ஸோ அதுலேருந்து 11 பிளேயர்ஸையோ இல்லை மேக்ஸிமம் 12 பிளேயரையோ கொடுக்க முடியாது என்னால். ஏன்னா இப்போ 22 பிளேயருக்கு 18 பிளேயரை கொடுத்தா அது நல்லா இருக்காது. ட்ரீம் லெவல் மாதிரி கிட்டத்தட்ட எல்லா டீமையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப அன்ஃபேராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது கொடுக்கல. ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதனால் கொடுக்கல. ஸோ அதுதான் ரீசன். அடுத்த மேட்ச்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அது இல்லாமல் ஒர்க் இருந்தது, ப்ளஸ் அது இம்பார்ட்டண்டான மேட்சும் இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து ஒரு 2 மேட்சுமே தரல. ஸோ இன்றைக்கி மேட்ச் கண்டிப்பாக தரணும். ஏன்னா இன்றைக்கி ஆர்சிபி vs சிஎஸ்கே ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ அதனால் இன்றைக்கி தரணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே ட்ரீம் இது வந்துருச்சு, கிரிக்கெட் ஆப்பில் ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். இந்த வீடியோ சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராபபிள் பிளேயிங் லெவல் பார்த்தோம்னா சிஎஸ்கேயில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, தோனி, சேட்னர், அப்படி இல்லை அப்படின்னா கிளீசன், யாராவது 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் விளையாடுற வாய்ப்புன்னு போட்டிருக்காங்க. தீக்ஷனா, தேஷ்பாண்டே, ஷார்துல் தாக்கூர், சிமர்ஜித் சிங். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் இம்பேக்ட் பிளேயரோடு விளையாடுறாங்க. இம்பேக்ட் பிளேயர் ப்ளஸ் ப்ராபபிள் பிளேயிங் லெவன், இதுதான் இந்த டீம் தான் விளையாடுது. அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்தவரை விராட் கோலி, ஃபாஃப் டு பிளெசிஸ், கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல், லோம்ரர், தினேஷ் கார்த்திக், பட்டிதார், கரண் சர்மா, சிராஜ், ஃபர்கியூஷன், விஜயகுமார் வைசக் இம்பேக்ட் பிளேயரை விளையாட வாய்ப்புன்னு போட்டுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த டீம் தான், இந்த டீமை வச்சு தான், இப்போ நான் சொன்ன டீமை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன்ஸுக்கு இந்த பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யாரை நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் ஆர்சிபியில் வந்து ஒரு 4 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 பிளேயர்ஸு. சிஎஸ்கேலேருந்து மீதி ஒரு 7 பிளேயர்ஸ். ஸோ நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட சிஎஸ்கே என்னோடய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் இன்றைக்கி ஏன்னா ரொம்ப கம்மியாக தான், கிட்டத்தட்ட பவுலர்ஸ் யாருக்குமே ஆர்சிபியில் வந்து இன்றைக்கி பெருசாக இல்லை. சிஎஸ்கேல கிட்டத்தட்ட எல்லாருமே என்னோடய ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்காங்க. நல்லா இல்லாததுன்னு பார்த்தோம்னா யாருன்னா ரிஸ்வி, அவர் இம்பேக்ட் பிளேயர் வந்தாலும் பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்று தான், அது ஒன்று. மேபி தீக்ஷனா இருந்தாங்கன்னா தீக்ஷனாவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இதுதான். ஸோ இன்றைக்கி ஆர்சிபி 4 பிளேயர்ஸு, சிஎஸ்கேல 7 பிளேயர்ஸு. ஸோ அது யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆர்சிபியை பொறுத்தவரை அது 4 பிளேயர்ஸ் யாருன்னா விராட் கோலி, கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், பட்டிதார். இந்த 4 பிளேயர்ஸ் தான். ஸோ விக்கெட்டு எடுக்கணுன்னா கூட கேமரூன் கிரீன் எடுத்தால் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸில் ஸோ பார்ப்போம். அதே மாதிரி சிஎஸ்கேயை பொறுத்தவரைக்கும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சிமர்ஜித் சிங், ஷார்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே. ஸோ இவங்க தான், இந்த 7 பிளேயர்ஸ் தான். ஒருவேளை கிளீசன் அல்லது மிச்சல், ஷாட்னர் 2 பேர்த்துக்கு அவங்களுக்கும் நல்லாயிருக்கு. நீங்கள் 8 பிளேயர் எடுத்துக்கணும் சிஎஸ்கேல, ஆர்சிபியில் 3 பிளேயர்ஸ் தான் அப்படின்னு பார்த்தோம்னா மேபி யாருக்கு அப்படின்னா டிகே வேணால் எடுத்துடலாம். நீங்கள் தினேஷ் கார்த்திக் எடுத்துகிட்டு விராட் கோலி, கேமரூன் கிரீன், பட்டிதார் இந்த 3 பிளேயர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. சிஎஸ்கேல வந்து 8 பிளேயர்ஸ் சேர்க்கணுன்னா சொன்ன 7 பிளேயர்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் பிளேயர் இன்னொருத்தர் சேர்க்கணுன்னா கிளீசன், இங்கிலாந்து பவுலர், அவர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
கிளீசன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா மிச்சல் ஸ்டார்ட்னர், இவங்க யாராவது ஒருத்தர் எடுத்துக்கங்க, இல்லைன்னா தோனியை கூட எடுத்துக்கணும். ஸோ இதுதான். ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை 7 பிளேயர்ஸ் கன்ஃபார்ம், 4 பிளேயர்ஸ் ஆர்சிபி. ஆப்ஷனல் பிளேயராக சிஎஸ்கேலேருந்து 2 பிளேயர்ஸு, லீசன் எல்லாம் மேக்ஸிமம் விளாட வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாண்ட்னர் விளாண்டா சாண்ட்னர் எடுத்துங்க. ஒருவேளை சாண்ட்னர் விளாட்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தோனியை கூட எடுத்துக்கலாம். தோனிக்கு இன்றைக்கி ஒரு 3-4 கேட்சுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்சுக்கான ட்ரீம் 11 பிளேயர்ஸ் மீண்டும் சொல்லிடுறேன், லைனாக சொல்லிடுறேன். விராட் கோலி, கேமரன் கிரீன், தினேஷ் கார்த்திக், பட்டிதார், சச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சிவம் துபே, ஜடேஜா, சிம்ரஜித் சிங், சர்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே. ஸோ இந்த ட்ரீம் 11 தான். ஆப்ஷனல் பிளேயராக நீங்கள் கிளீசன், சாண்ட்னர் அப்படி இல்லைனா தோனி யாரை வேணாலும் ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்கு பதிலாக ரீப்ளேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் பதிலாக இவங்களை நீங்கள் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மேட்ச், நம்ம கிரிக்கெட் 11 நியூஸில் நம்ம கூட சொல்லியிருக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.